சமுத்திரக்கனி சார் ஆ எப்படி பிடிச்சிருந்தது? கண்ணீர் வந்துருச்சு. 80-90களில் தென் மாவட்டங்களில் பெண் குழந்தைங்களை வெறுக்க ஆரம்பித்தாங்க. பெண் குழந்தைகள் பிறந்தாலே கள்ளிப்பால் ஊற்றி கொள்வது, பெண் குழந்தைங்கன்னா நமக்கு பாரம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பரவலாக நிறையா இந்த சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் கருத்தம்மா அப்படின்றது பெரிய புரட்சி. அந்த படம் வந்து சைலண்ட்டாக ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்குச்சு. அந்த புரட்சியை செஞ்ச ஒரு டைரக்டர். அவங்க அம்மா தான் அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த 300 ரூபாய் காசை கொடுத்து பஸ்ஸில் அமிச்சது எங்கள் அம்மா தான். அடிக்கடி ரீல்ஸில் பார்க்குறோம் அவங்க அம்மாவை பற்றி சொன்னது, என் மேலே நம்பிக்கை வச்ச ஒரு ஜீவன் அப்படின்னு. அவங்களுக்கு டெடிகேட் பண்ண ஒரு படத்துலேருந்து நீங்கள் முதல்ல ஒரு பாட்டு எடுத்து டெடிகேட் பண்ணியிருக்கீங்க பாரதி ராஜா சாருக்கு. சூப்பர், தட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். ரொம்ப ரொம்ப அழகு. காலத்தை தாண்டி அவங்களுடைய வாழ்ந்த அந்த காலத்தை தாண்டி ஒரு கலை வந்து இத்தனை ஆண்டுகள் வந்து போய் நிற்கும்னா அந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஃபார்ம், ஒரு மியூசிக்கில், அது இசையால், ஒருத்தர் குரலால், ஒருத்தரோட இயக்கத்தால் இந்த கலை வடிவம் வந்து காலம் தாண்டி நிற்பதை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒரு கலைஞனா ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. வாழ்த்துக்கள் புண்ணியஸ்ரீ. இன்னும் பல பல ஸ்டன்னிங் பர்ஃபார்மன்ஸஸ் உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்க போகிறோம். வாழ்த்துக்கள். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்க விருப்பப்படுறேன். நானும் தமிழில் முதல் படம் நான் பாடினது பாரதி ராஜா சாரோட டைரக்ஷனில் தான். நீதானே அந்த குயிலுங்கிற படத்தில் பூஜைக்கு ஏற்ற போய் அது அவரோட இதில் தான். அது எனக்கு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். அவரோட ஆத்மாவுக்கு சாந்தி வரணும்.